இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குரோம் ப்ரௌசர் அல்லது மற்ற ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் தி சைட் cannot be reached சொல்லி எரர் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் ஒரே செட்டிங்ஸ் மட்டும் மாற்றி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு அதோடைய கரண்ட் வெர்ஷனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். அப்டேட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் குரோம் ப்ரௌசர் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடு டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும், அல்லது டாட்டாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் சொல்லி கொடுத்துட்டு டிட்டர்மைன் ஹவு டு கனெக்ட் டு வெப்சைட் ஓவர் ஏ செக்யூர் கனெக்ட் சொல்லி ஆன் பண்ணியிருக்கும். அதற்கு யூஸ் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் செக்யூர் டிஎன்எஸ் மே நாட் பி அவைல் ஆல் டைம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணியிருக்கும். அதை நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் அனதர் ப்ரொவைடர். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இல்லாமல் கிளியர் ப்ரௌசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் டிஎன்எஸ், கூகுள் க்ளவுட் ஃப்ளேர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் தவிர மற்ற எந்த ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா அதே செட்டிங் யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆகலை, மறுபடியும் எரர் ப்ராப்ளம் வருதுன்னா சூஸ் அனதர் ப்ரொவைடர் செலக்ட் பண்ணி அந்த 4 ஆப்ஷனில் வந்து கூகுள் பப்ளிக் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து அந்த எரர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த சைட் cannot be reached ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சில டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.